போன வீடியோவில் நம்ம இந்த ஆண்டனா கூட ஒரு அனலாக் எஃப்எம் ரேடியோ வந்து கனெக்ட் பண்ணி அது எப்படி வந்து எஃப்எம் சேனலை வந்து சிக்னலை வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து காமிச்சோம். இந்த வீடியோவில் இந்த ஆண்டனா கூட ஒரு பாக்கெட் ரேடியோ, ஒரு டிஜிட்டல் பாக்கெட் ரேடியோவை ஆண்டனா கூட கனெக்ட் பண்ணி எப்படி வந்து சேனல் வந்து ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆண்டனா யூஸ் பண்ணி எஃப்எம் சேனலில் வந்து ரிசீவ் பண்ணி தெளிவாக வந்து கேளுங்க. அவருக்கான ஒரு கோயில் ஒன்று பெருந்துறை அருகே தினபுரம் சீனாபுரம் நன்னூல் ஆசிரியர் சொல்கிறாரு, நம்முடைய காது தான் நமக்கு வாயாம், நம்முடைய மனம்தான் நமக்கு வயிறாம். நமது சண்முகா மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையில் ஒரு புதிய பரிணாமமாய் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் மருத்துவம், குடல், கணையம், சிறுநீரகம், கல்லீரல், பித்தப்பை போன்ற அனைத்து எனக்கு நெஞ்சுக்குள்ள கிறுக்கு அவன் ஏதோ இருக்கு சொல் என் மேலிஷ்டம். விஷயங்களையும் அவங்க சொல்றாங்க. இல்லாமல் முதுநிலை விஞ்ஞானிகள் ஒவ்வொருவரும் இப்போ ஐசிஆர் கேவிக்கு இருக்காங்க. அவங்களோட தேசிய வாழை அவங்களோட விஞ்ஞானிகளும் வந்து அடிக்கடி வந்து பேசுறாங்க. ஒவ்வொரு பயிர் அந்தந்த சீசன்ல வர பயிரில் வர குறைபாடு பற்றி அவங்க எடுத்துரைக்கிறாங்க. மற்றும் விவசாய நடவடிக்கை திட்டங்களும் சொல்றாங்க. அதை வந்து சரியான நேரத்தில் சரியான தகவல் கொடுக்குறாங்க. மற்றும் விவசாயிகளோட விவாதங்களும் விவசாயிகளோட இருக்க அறிவு சார்ந்த விவசாயிகள் பற்றியும் ஒவ்வொரு விவசாயி பேசுறதையும் அடிக்கடி உணர்வாயிட்டு இருக்கு. விவசாயிகளுக்கு முட்ட உறுதுணையா இருக்கு. விவசாயிகளோட தேவைகள் மற்றும் அவங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்கிற திருச்சி வானொலிக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இந்த ஆண்டனா எஃப்எம் சிக்னலை எப்படி வந்து ரிசீவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. எஃப்எம் ரேடியோ சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி.